வணக்கம் இன்வெஸ்டர்ஸ். இந்த வீடியோவில் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் தான் சொல்ல போகிறேன். இதில் க்ரீன் கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டில்னு சொல்லுவாங்க. இது ப்ரைஸ் அப்ரிஷியேட் அண்ட் அப்வர்ட், இது ரெண்டையும் அது காட்டும். ரெட் வந்து பியரிஷ் கேண்டில், இது ப்ரைஸ் டிப்ரிஷியேட் அப்புறம் டவுன்வேர்டு, இது ரெண்டையும் இது காட்டும். இது வந்து கேண்டில் பாடி ஆர் ரியல் பாடி. மேலே இருக்கிறது வந்து அப்பர் விக், கீழே இருக்கிறது வந்து லோயர் விக். இதை வந்து ஷேடோ அப்புறம் டெயில்னும் சொல்லலாம். புல்லிஷ் கேண்டிலில் கீழே தான் ஓப்பன் ப்ரைஸ் இருக்கும், மேலே க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கும். பட் பியரிஷ் கேண்டிலில் வந்து ஓப்பன் ப்ரைஸ் மேலே இருக்கும், க்ளோசிங் ப்ரைஸ் கீழே இருக்கும். ஹையர் வீக்கில் எந்த அளவுக்கு ப்ரைஸ் ஹையராக போயிருக்கு அப்படின்றதும், லோயர் வீக்கில் லோவஸ்ட்டாக ப்ரைஸ் எவ்வளோ போயிருக்கு அப்படின்றதையும் இது ரெண்டுலேயும் பார்த்துக்கலாம். இந்த பிக்கஸ்ட் கேண்டில் பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா மொமெண்டம் ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல கெயின் இருக்கும். ஸ்மால் பாடி கேண்டில் மொமெண்டம் இருக்காது, மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கும். இது வந்து நோ பாடி கேண்டில், டோஜின்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்டெசிஷன் கேண்டில். இது பிரேக் அவுட் ஆனால் தான் அதோட மொமெண்டம் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும். அப்வேர்ட்லேயோ கீழேயோ போகும்போது தான் அதோட மொமெண்டம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத அதுக்கப்புறம் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கேண்டில் ஸ்டிக் ட்ரேடில் சார்ட் ரீட் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். அந்த கேண்டிலில் ஸ்பெசிஃபிக்கான டைம் பீரியடில் அந்த ஸ்டாக் எவ்வளோ மூவ் ஆகிருக்கு, எப்படி மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். ஒவ்வொரு கேண்டில்லையும் 4 இன்ஃபர்மேஷன் இருக்கும்: ஓப்பன், க்ளோஸ், ஹை, லோ. இந்த 4மே நான் இதில் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். ஓப்பனில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைமில் அந்த ட்ரேடு எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். க்ளோஸில் ஒரு பர்டிகுலர் டைமில் அது எங்கே எண்ட் ஆகிருக்கு, அந்த ட்ரேட் எங்கே எண்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். ஹையில் ஒரு பர்டிகுலர் கேண்டில் அதிகபட்சம் எவ்வளோ ட்ரேட் ஆகிருக்குன்னு பார்த்துக்கலாம். லோவில் குறைஞ்சபட்சம் எந்த அளவுக்கு குறைஞ்சி ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். இதில் ஓப்பன் 24,544க்கும், ஹை 24,585க்கும், லோ 24,337, க்ளோஸ் 24,363, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது ட்ரேட் ஆகிருக்கு. அடுத்து வந்து புல்லிஷ் கேண்டில். புல்லிஷ் கேண்டிலில் கீழே தான் ஓப்பன் ப்ரைஸ் இருக்கும், பியரிஷ் கேண்டிலில் மேலே ஓப்பன் ப்ரைஸ் இருக்கும். இதை நம்ம ஆல்ரெடி முதல்ல சொல்லிட்டேன். இப்போ அது எப்படி ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த 2 கேண்டில்ஸ்க்குமே 4 இன்ஃபர்மேஷனுமே ஃபஸ்ட்டு தான். அதோட நீட் என்ன அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு வியூ பண்ணுறேன். இதில் ஓப்பன் ப்ரைஸு 24,371, ஹை 24,600, லோ 24,347, க்ளோஸ் வந்து 24,505. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது ட்ரேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இந்த பேட்டர்ன் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும், எக்ஸாம்பிள் ஒரு சேனல் பேட்டர்னோ, ஒரு வெட்ஜ் பேட்டர்னோ, ஒரு டபுள் பாட்டமோ, ஏதோ ஒன்று பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் இந்த கேண்டில் ஸ்டிக் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கேண்டில் பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா இது பிரேக் அவுட் ஆகும் அப்படின்றத நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதுக்காகத்தான் இந்த கேண்டில் ஸ்டிக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.